நீங்க பண்ற இந்த 3 மிஸ்டேக்னால தான் நீங்க எவ்ளோ கஷ்டப்பட்டு வாய கட்னாலும் உங்களுக்கு வெயிட் குறையவே மாட்டேங்குது. 1 எடுத்த உடனே அதிகமா கேலரிஸ கட் பண்றது. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கிரேவிங்ஸ் தாங்க வரும். அது மட்டும் இல்லாம மெட்டபாலிசமும் ஸ்லோ ஆகி ஃபேட் லாஸும் நடக்காது. நீங்க கரெக்ட்டா ஒரு 500 to 700 கேலரி கட் பண்ணீங்கன்னா உங்க மெட்டபாலிசம் அதுக்கு அடாப்ட் ஆயிடும். 2 சாப்பிட்டா எங்க கேலரிஸ் ஜாஸ்தி ஆயிடுமோன்னு பயந்துட்டு மீல்ஸையே ஸ்கிப் பண்றது. அப்படி பண்ணும்போது நீங்க அடுத்த மீல்ஸ் எடுக்கிறப்போ ஓவர் ஈட் பண்றதுக்கு தான் சான்சஸ் அதிகமா இருக்குங்க. ஸோ மீல்ஸை ஸ்கிப் பண்ணாம கரெக்டான டைம்ல கரெக்டான ஃபுட்டை ப்ராப்பர் பேலன்ஸ்டா புரோட்டீன்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் எல்லாம் சேர்த்து எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வெயிட் லாஸுக்கு பண்றீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் நிறைய எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு ஃபுல்லான ஃபீலை கொடுக்கும். ஸோ சீக்கிரமா பசிக்காது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பற்றி இன்னும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க நான் ஆல்ரெடி ஹெல்த்திசி பேஜில் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு டெம்பரரியான வெயிட் லாஸ் தான் கிடைக்கும். அதனால ஒரு மாடரேட் கார்டியோவோட வீக்லி 3 டைம்ஸ் இல்லை 4 டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை இன்க்ளூட் பண்ணுங்க. அப்போ தான் உங்கள் பாடி வெயிட் லாஸும் நடக்கும், அட் த சேம் டைம் உங்கள் மசிலும் ப்ரிசர்வ் ஆகும். இந்த வீடியோவை மறக்காம டயட் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ஃபோ இன்னும் வேணும்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நெக்ஸ்ட் செட் ஆஃப் இன்ஃபர்மேஷனோட இன்னொரு வீடியோ போடுறேன்.